சரிகமபால இந்த வாரம் கண்டிப்பா அபிஷேகா ஃபைனலிஸ்ட் ஆயிரணும். அவங்களுக்கு 5த் ஃபைனலிஸ்ட் கிடைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமானவங்க கருத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருப்பம், வர்ஜா, தன்வி இவங்க எல்லாருமே டிக்கெட் ஃபினாலே வாங்கி இப்போ ஃபினாலேக்கு போயிட்டாங்க. மீதி இருக்கக்கூடியது மோக்ஷிதா, ஸ்ரேயா ஸ்ரீராம், சுமன் ராஜ், அபிஷேகா, ஜினோஜ், வருண் இவங்கள யாராவது ஒருத்தவங்க தான் அந்த 5த் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற டிக்கெட்டை வாங்கி அவங்க ஃபினாலேக்கு போக போறாங்க. இதுல யார் வாங்கினாலும் கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு சந்தோஷம் தான். அதில் சுமன்ராஜ் அப்புறம் அபிஷேகா இந்த 2 நபர்களில் யாராவது ஒருத்தவங்க டிக்கெட் ஃபினாலே வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கான ரீசன், இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து சுமன்ராஜும் சரி அபிஷேகாவும் சரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபர்ட்டை போட்டு எக்கச்சக்கமான பாடல்களை பாடி அவங்களோட பர்ஃபார்மன்ஸை காமிச்சு வந்துட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான வாரங்கள் கோல்டன் ஷவரும் வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட அபிஷேகாவும் சுமன்ராஜும் கிட்ட போயிட்டு டிக்கெட் ஃபினாலே வாங்காமல் வெளில வர்றது கண்டிப்பாக ஏமாற்றத்தை கொடுக்கும். அதனாலவே என்னவோ தெரியல, இந்த வாரம் அபிஷேகா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஒரு மிகப்பெரிய அதிரடியான பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்களாம். கடந்த 4 வாரங்களாகவே டிக்கெட் ஃபினாலேயில் அந்தளவுக்கு பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாத, ஹைலைட் ஆகாத அபிஷேகா இந்த வாரம் எப்படியாவது ஒரு ப்ரோமோலையாவது அவங்க பர்ஃபார்மன்ஸை காமிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பயங்கர எஃபர்ட் போட்டு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி இந்த வாரம் அவங்க பாடியிருக்காங்களாம். போன வாரம் பார்த்தீங்கன்னா தன்வியோட பர்ஃபார்மன்ஸ், சுமன் ராஜ், மோக்ஷிதா இவங்களோட பர்ஃபார்மன்ஸை தான் ப்ரோமோவில் அதிகமாக காமிச்சாங்க. அபிஷேகாவுக்குன்னு ஸ்பெஷலாக எந்த ஒரு ப்ரோமோவும் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு முந்தின வாரமும் அப்படி தான். வர்ஜா செலக்ட் ஆகும்போது வர்ஜாவை பற்றியும் சுமன்ராஜ் பற்றியும் ப்ரோமோ வந்துச்சு. அப்பயே கெஸ் பண்ணிடலாம், ப்ரோமோவில் அபிஷேகா வரலன்னா கண்டிப்பாக அபிஷேகாவுக்கான அந்த டிக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறது கஷ்டம் தானே. அதை அவங்க கேப்சர் பண்ணிட்டு இந்த வாரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒட்டுமொத்த அரங்கமும் குறிப்பாக நடுவர்கள் மிரண்டு போய் வேற யாருக்கும் இந்த 5th டிக்கெட்டை கொடுக்கவே கூடாது, கொடுத்த அந்த 5வது டிக்கெட்டை அபிஷேகாவுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வர அளவுக்கு ஒரு அதிரடியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்களாம். ஸோ இது மூலயமா 5th ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அபிஷேகா வாங்க போகிறதாவும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு அதிரடியான பர்ஃபார்மன்ஸும் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.